கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஜீவ வார்த்தை மூலம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். முதலாவது உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏன் இந்த உலகத்தில் பிறந்த அப்படி நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு இருக்குது. உங்களை கொண்டு இந்த பூமியில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உங்களை குறித்து வச்சிருக்கார் ஆண்டவர். அது பெரிய நோக்கம், பெரிய திட்டம். சரியா? நம்பிக்கை இழக்காதீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 22:30 வசனம். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார், உங்களுடைய கையிலும் சொத்து நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். அதாவது குற்றமிட்டிராதவனையும் கூட தப்புவிப்பார். தப்புவிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு பூமியில் பலர் திடீர்னு சில ஆபத்துகளில், இக்கட்டில் போய் சிக்கிக்கொள்வாங்க. ஆனால் அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு, நீதிமான் வாழ்க்கையில் வந்திருக்கு. பைபிளை வாசித்து பாருங்கள். அநேக பாடுகளுக்குள்ளே கடந்து போனாங்க, அநேக நெருக்கத்தில் கடந்து போனாங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது ஆபிரகாம் கூட அவர் கேராருக்கு போகும்போது, அந்த எகிப்துக்கு போகும்போது அங்கே நிறைய நெருக்கத்துக்குள்ளாக்கப்பட்டார். அவருக்கு மனைவிக்கு சோதனை வருது, பிரச்சனை வருது, நெருக்கம் வருது. கர்த்தர் அவையிலிருந்தெல்லாம் தப்பி வச்சதை பார்க்குறோம். இன்னும் நீங்கள் வாசிக்கும்போது நிறைய, அதாவது பைபிளில் பல தேவ மனிதர்களுக்கு நெருக்கங்கள் வந்துச்சு. பலருக்கு பல விதமான நெருக்கங்களை கொடுத்தாங்க. தானியலுக்கு கொடுத்தாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் தப்பு வச்சார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் போய் பாருங்கள். தேவ மனிதனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, நான் அநேகத்தரம் சிங்கத்தின் வாய்ந்து கூட நான் தப்பு வைக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன்னு சொல்கிறாரு. பலவிதமான நெருக்கங்களை சந்தித்தாங்க தீய மனிதர்கள் மூலம் எல்லாம். ஆனால் எல்லா இடத்திலும் அவர் தப்பு வைத்தார். இன்றைக்கி உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில், ஒரு ஆபத்தான நிலை இங்கே இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் தப்பு வைப்பார். சில ஒரு வியாதி கூட உங்கள் சரீரத்தை பாதிச்சிருக்கலாம். நான் இல்லை தப்பு வைப்பேனா, இருந்து வெளியே வருவேனா, நான் உயிரோடு இருப்பேனா, நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக சுகத்தை ஆண்டு தரப்போகிறார். இன்னும் இந்த பூமியில் பல வருஷம் உயிரோடு இருக்க போகிறீங்க. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. இனி அடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக தான் வரப்போகுது. அதில் கடன் பாரத்தில் சிக்கி இருக்கலாம். இந்த கடனில் நான் எப்படி அடைப்பேன், எப்படி நான் இதுலேருந்து வெளியே வருவேன்னு நீங்கள் நினைக்கலாம். வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். அதில் தப்பிப்பதற்கு ஒரு வழியை கண்டிப்பாக உண்டாக்குவார். தேவனால் முடியும். ஒரு வழக்கு வந்துச்சா, அதில் ஃபேமிலியில் சில பிரச்சனை வந்துச்சா, எதை கண்டும் கலங்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை தப்பு வைக்க பண்ண போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, தப்பு வைக்க பண்ணுற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில் யாராவது இக்கட்டில், நெருக்கத்தில், ஆபத்தில் எங்களுக்கு தப்பு வைக்க வாய்ப்பே இல்லை, எங்களை யார் விடுவிப்பான்னு சொல்லி கலங்கியிருந்தா, அது உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய கரம் இவர்களுக்கு ஆதரவாய் செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்க. குறிப்பாய் ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வியாபாரம் செய்ய போகிறவங்க, பிரயாணப்படுறவங்க எல்லாரும் கூட இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் கூடவே இருக்கட்டும். அதிசயங்கள் நீர் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரை ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக கிருபை இப்போது வெளிப்பட்ட அத்தனை ஜெப குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க, சாட்சியில் எழுப்புங்க. நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.